புதிய நாளில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறோம். லூக்கா 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்தில் இயேசு சொல்கிறார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். இந்த நாட்களிலே, இந்த உலகத்திலே, வியாபார யுக்தியிலே மிக முக்கியமானது அந்த பொருளை உபயோகித்தவர்கள் சாட்சி சொல்லுவது. இன்றைக்கு விளம்பரத்திலே அப்படி தங்களுக்கு இந்த பொருள் மிகுந்த பயனுள்ளதாக இருந்தது, இதையெல்லாம் மாற்றினது என்று சொல்லி சாட்சி சொல்லுகிறார்கள். யோசித்து பாருங்கள், அழிந்து போகிற உலக பொருளுக்கு இப்படி சாட்சி சொல்லும் உலகம். ஆனால் இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகளாய் இருக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆகவே தான் இயேசு சொன்னார், நீங்கள் இவைகளுக்கு சாட்சிகளாய் இருக்கிறீர்கள். எவைகளுக்கு? நாம் பெற்ற ரட்சிப்புக்கு. யோசித்து பாருங்கள், நம்முடைய பாவங்கள் செவ்வேறென்று இருந்தது. இயேசுவின் இரத்தத்தாலே நம்முடைய வாழ்க்கை உறைந்த மலையைப் போல மாறிற்று. எத்தனை வியாதிகள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவர் சுகமாக்கினார். அப்படி தழும்புகளாலே சுகமானோ? யோசித்து பாருங்கள், இன்றைக்கு மனிதர்களை குறித்து மனிதர்கள் சாட்சி சொல்லுகிறார்கள், சில பொருட்களுக்காய் சாட்சி சொல்லுகிறார்கள். ஆனால் விலையேற பெற்ற இந்த உன்னதமான ஆசீர்வாதங்களுக்கு நாம் தானே சாட்சிகளாய் இருக்கிறோம். சத்தியத்துக்கு சாட்சிகளாய், பரலோக ராஜ்யத்துக்கு சாட்சிகளாய், நித்தியத்துக்கு சாட்சிகளாய் இருக்கிறோம். ஆகவே ஆண்டவராகிய இயேசு சொன்னது போல நாம் இவைகளுக்கெல்லாம் சாட்சிகளாய் இருந்து அவரை மகிமைப்படுத்துவோம். இந்த வார்த்தையின்படியே கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.